மாதிரியான ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்லிதான் ஆகணும். அன்பிற்கினிய தாய்மார்களே, எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் என்னன்னா குழந்தைங்கிட்ட பேசுறது தான். ஏன்னா அவன் எனக்கு முடிதா கேள்வி கேட்பான். வகுப்புல பாடம் நடத்திட்டே இருந்தேன். டேய் இங்க பாரு, ராவனுக்கு 10 தலைன்னு. இவன் என்ன சொன்னா, ஏன் சார் எப்படி இருக்குன்னா, டேய் இந்த பக்கம் பாடுறா 5 தலை, அந்த பக்கம் பாடுறா 5 தலை அப்படி இருக்குன்னு. ஏன் சார் இந்த பக்கம் 5 தலை அந்த பக்கம் 5 தலைன்னா ராத்திரி எப்படி ஒரு கிழிச்சு படுப்பான் சார் அப்படின்னா. அட பாவி, ஏடா எப்படி கேட்கறியே சார், சந்தேகம் வந்தா கேட்க சொன்னீங்க தான் சார்னா. சரி அது விட்டுறா, இந்த பக்கம் பாரு பழனி படிக்கட்டு மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒன்னா இருக்கும் அப்படின்னு. அப்படியே சார், சரி பழனி படிக்கட்டு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுனா 10வது தலையில பேன் கடிச்சா அவன் எப்படி கீறி இருப்பான் சார் அப்படின்னா. ஏன்னா குழந்தைங்கிட்ட பேசுறது பெரிய கஷ்டமான விஷயம். வகுப்புல பாடம் நடத்திட்டே இருக்கும்போது கேட்டேன், டேய் சூரியன் மறைவது இது என்ன காலம் அப்படின்னு. இது இறந்த காலமா நிகழ்காலமா வருங்காலமா என்ன காலம்? என்ன சார் அது கூட உங்களுக்கு தெரியலையா? சூரியன் மறைவது சாயங்காலம் சார் அப்படின்னா. அட படுவா பையில சாயங்காலமான. டேய் இங்க பார், உங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்துறதுக்கு பதிலா எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலான்னு. அவன் அப்பயும் என்னை விடல. ஏன் சார் எங்க தெருவுக்கு எப்ப சார் வருவீங்க சார்னா. ஏன்னா குழந்தைங்கிட்ட பேசுறது என்பது பெரிய கடினமான விஷயம். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சரி ரைட்டு நம்முடைய நாட்டினுடைய தேசிய மலர் என்னடான்னு. அவன் தேசிய மலர் தாமரைன்னு சொல்லியிருக்கலாம். அவன் என்ன பண்ணா, ஒரு சின்ன தாமரை என் கையில் பூத்ததே பாட்டா பண்ணான். அட படுவாய் போய் அதுக்கு பாட்டடான்னு. சரி அது கூட இருக்கட்டும், நம் நாட்டினுடைய தேசிய விலங்கு எதிரான அவன் புலின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. புலி உரும்புது இடி இடிக்குதுன்னா, அட இதுக்குமே பாட்டடா, எல்லாத்துக்குமே பாட்டா சொல்றேன். நான் என்ன பண்ணேன், சும்மா ஒரு கொட்டு வைக்கலான்னு இப்படி ஓங்கி நெத்தில ஒரு கொட்டு இப்படி வச்சேன். என் உச்சி மண்டியில் கிருங்குதேனா, அட அதுக்குமே பாட்டாக்குதுடா. என்னடா ரொம்ப சரி இவனை விடக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்கேலை எடுத்து போய் அடிக்கலான்னு அடிச்சா எதிர்முனையில பிடிச்சிட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டான். ஏன்னா பையனுங்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, ஊர் பொதுமக்களே, நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது எது அப்படின்னு சொன்னா, அவங்கிட்ட இருக்கிற பொன் பொருள் நகை நட்டு அல்ல, அவன் அடைந்திருக்கிற கல்விதான் மிக முக்கியமானது. ஆணுக்கான கல்வி அவனோடு நின்றுவிடும், ஆனால் பெண்ணுக்கான கல்வி அவருடைய குடும்பம் வழி வழியாக வரும். அதான் அவ்வை பாட்டி சொல்லுகிறார், கல்வி கரையில என்று சொல்லுகிறார். இதுக்கு மேல நம்முடைய வள்ளுவர் அற்புதமான ஒரு பாடலை சொல்லி இருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லுகிறார். எத்தனையோ திருக்குறளை வள்ளுவன் எழுதியிருந்தாலும் கூட இந்த திருக்குறளில் ஒரு விஷயத்தை வள்ளுவன் கடைபிடிக்கிறார். என்ன விஷயத்தை கடைபிடிக்கிறார் என்றால், இந்த ஒரு குறளில் மாத்திரம் துணைக்காலே பயன்படுத்தாமல் வள்ளுவன் எழுதுகிறான். இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஏன் சார் வள்ளுவனே துணைக்காலே இல்லாமல் ஒரு குறளை எழுத வேண்டும் என்றால், அன்பிற்கினே பெரியோர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை சிந்திக்க வேண்டும்னா, யார் ஒருவர் கற்கிறாரோ, யார் ஒருவர் கசடர கற்கிறாரோ, யார் ஒருவர் கற்றபடி அதனுடைய அறிவின்படி நடக்கிறாரோ, அப்படி நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு துணைக்கால் மட்டும் இல்ல, துணையே ஆளு யாருமே தேவையில்லை என்பதற்காகத்தான் வள்ளுவர் அந்த குறளிலே துணைக்கால் இல்லாமல் படிக்கிறார். அப்ப கல்வி அவ்வளவு முக்கியமானது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. எனவே கற்க வேண்டும் என்பது நமக்கு முக்கியமானது. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால், அதனுடைய பின்புலத்திலே இந்த பள்ளியிலே படித்து இன்றைக்கு ஒரு அலுவலர்களாக காவலர்களாக ஒரு மிகப்பெரிய நிலையிலே இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பால் தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்களுக்கு நல்ல ஒரு பலத்த கரவாசத்தை நீங்கள் இந்த நேரத்தில் தர வேண்டும். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா வெற்றி பெற்ற மாணவர்கள், அன்றைய மாணவர்கள் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டு இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு கொடாரன் கொட்டா என்கிற ஒரு சிறிய கிராமம் புதுடெல்லிக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆசிரியர் சான்றோர் பெருமக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலேயே தன்னை விட ஒருவன் உயர்ந்து நிற்கிறான் என்று பொறாமைப்படாத ஒரே ஒரு ஜீவன் என்ன ஜீவன்னா, அது ஆசிரியருடைய ஜீவன் தான். எனவே அவர்களுக்கு நீங்கள் உத்வேகம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களாகி நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தயவு கூர்ந்து மாணவர்கள் படிக்கின்ற பொழுது செல்போனில் நீங்கள் படம் பார்த்து அமர்ந்து கொண்டிருக்காதீர்கள். ஏனென்று சொன்னால், மாணவர்கள் நாம் பார்ப்பதை நீங்கள் செய்வதை தான் அவர்கள் செய்வார்கள். எனவே அப்படி நீங்கள் செல்போனை பார்ப்பதை தவிர்த்து விட்டு அவர்களிடம் அன்பாக கொஞ்ச நேரம் பேசுங்கள். அதுதான் அந்த குழந்தைகளுடைய கல்விக்கு மிக முக்கியமானதா இருக்கும். நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு குழந்தை ஒரு நல்லது செஞ்சா பாராட்டுங்க.
தட்டி கொடுங்க. உன்னுடைய கையெழுத்து அழகா இருக்கு சாமி, வெரி குட், தட்டி கொடுங்க. இன்னும் செருப்பை நல்லா போட்டிருக்கிற, தட்டி கொடுங்க. நீ அழகான கையெழுத்து எழுதுற, தட்டி கொடுங்க. எல்லா குழந்தைகளும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக உயர்வடைய முடியாது. அவர்கள் சிறுக சிறுகுதான் வரவார்கள். எனவே அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கல்வியிலே அவர்களை பெரியாளாக்க வேண்டும். அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களை, நான் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், உலக அளவிலேயே மிக சிறந்தவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தினுடைய சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரர். அவ்வளவு ஏன், இந்தியாவே வியக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் நம்மளை போன்ற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தவர். எனவே நம்முடைய பொடாரன் கொட்டாயில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கு நன்கு படித்தால் நாளை இந்த உலகையே ஆழ்வார்கள் என்பது நிச்சயம். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அது மாத்திரமல்ல, சந்திராயனுடைய விண்வெளியை விட்ட மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியில் படித்தவர் தான். சந்திராயன் 2 விட்ட வனிதா முத்தையா என்பவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். அதே போன்று 3வது சந்திராயன் விட்ட வீரமுத்துவேல் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். உலகையே ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அவர்களுக்கான கல்வியை கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்டாவது எந்த சூழ்நிலையிலும் பெண்களை முக்கியமாக கல்வியிலே நிறுத்தக்கூடாது. இன்னொன்று சொல்லுகிறேன், ஆண்களுக்கு ஒரு விதமான கல்வியும் பெண்களுக்கு ஒரு விதமான கல்வியும் இருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆணும் பெண்ணும் சமத்துவமாக கருத வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு நாம் எழுதியிருக்கிறோம். எனவே கல்வி அதை செய்கிறது. கல்வியுடைய வள்ளுவன் அழகாக சொல்லுகிறார், அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இருந்தா போதும், எல்லாமே கிடைக்கும். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டே இருந்தார். பையனை கூப்பிட்டு கேட்டார், மாணவா உனக்கு எந்த மலர் பிடிக்கும் கேட்டார். பையன் சொன்னான், சார் எனக்கு ரோஜா மலர் பிடிக்கிறதுன்னு சொன்னான். ஏன் ரோஜா பிடிக்கிறது ஆசிரியர் கேட்கிற பொழுது மாணவன் சொன்னான், ரோஜா நேருவுக்கு பிடித்த மலர், அதனால் பிடிக்கிறது என்று சொன்னான். இன்னொரு மாணவனை எழுப்பி ஆசிரியர் கேட்டார், மாணவா உனக்கு எந்த மலர் பிடிக்கும்? பையன் சொன்னான், சார் எனக்கு தாமரை பிடிக்கிறது. ஏன் தாமரை பிடிக்கிறது? தாமரை நம் நாட்டினுடைய தேசிய மலர், அதனால் பிடிக்கிறது என்று சொன்னான். இன்னொரு பையனை எழுப்பி ஆசிரியர் கேட்கிற பொழுது உனக்கு எந்த மலர் பிடிக்கும் என்று கேட்கிற பொழுது பையன் சொன்னான், எனக்கு ரோஜா பிடிக்கவில்லை, தாமரை பிடிக்கவில்லை, பருத்தி மலர் பிடிக்கிறது என்று சொன்னான். ஏன் பருத்தி பிடிக்கிறது என்று ஆசிரியர் கேட்கிற பொழுது பையன் சொன்னான், ரோஜா வாடும் உதிர்ந்து விடும், தாமரை வாடும் உதிர்ந்து வரும், ஆனால் பருத்தி நூலாகும், நூல் ஆடையாகும், ஆடை தனி மனிதனுடைய மானத்தை காப்பாற்றும். உடல் நிர்வாணம் என்பது ஆடை இல்லாதது, ஆனால் உள்ளம் நிர்வாணம் என்பது அறிவு இல்லாதது. ஆக அறிவுதான் மிக முக்கியமானது. விலங்கில் இருந்து மனிதனை வேறுபடுத்தக்கூடிய ஆற்றல் கல்விக்கு தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட கல்வியை மிக சீரும் சிறப்புமாக நம்முடைய பொடாரன்கோட்டை பள்ளிக்கூடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அப்படிப்பட்ட உதவி ஆசிரியர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் இன்பசேகரன் அவர்களுக்கும் உங்களுடைய பலத்த கரவசத்தை கொடுத்தால் அது அவர்களை இன்னும் எழுச்சி வர செய்யும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆண்டு விழாவுக்கு தன்னுடைய அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளபடியாக இந்த பொடாரங்கோட்டை ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு பலத்த கரவோசத்தை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அது மட்டுமில்லை, எந்த விதமான உதவி, படிப்பதற்கு எல்லா விதமான உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நூலகத்திலே தண்ணீர் வேண்டுமா, உடனடியாக செய்கிறார்கள். எனவே அப்படி ஒரு அறிவார்ந்த சமூகத்தை படைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய ஊர் பொதுமக்களை ஒன்றே ஒன்று சொல்லுவது என்னவென்றால், குழந்தைகளை நீங்கள் சிறப்பாக படிக்க வையுங்கள். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. பெண்ணுக்கு அணிகலன் கல்விதான். பெண்ணுக்கு அணிகலன் தங்க ஆபரணங்கள் கிடையாது, அவள் பெற்றிருக்கக்கூடிய கல்விதான் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, சார் கொஞ்சம் தள்ளுங்க சார், இந்த ஆட்டத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போலான்னு, நீங்க வேற மயக்க பிடிச்சு இவ்வளவு நேரம் பிடிக்கிறீங்களே என்று உங்களுடைய ஓசை என் செவியில் கேட்கிறது. எனவே ஆண்டு விழா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன். விடை வருகின்றேன். வணக்கம்.